students, it's me Mona. Welcome to Python programming. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல keyword arguments பத்தி பார்க்க போறோம். That is function argumentsல next type தான் என்னதுன்னா இந்த keyword arguments. First type என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு required arguments பத்தி பார்த்தோம். இந்த வீடியோவை புதுசா பார்க்கறவங்க required arguments உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை பார்த்துட்டு next type that is keyword argumentsக்கு இந்த வீடியோக்கு வந்துருங்க. அப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். Okay, இந்த keyword argumentsல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா bookல keyword arguments will invoke the functions after the parameters are recognized by the parameter name. The value of the keyword argument is matched with the parameter name and so one can also put arguments in improper order. அதாவது என்ன சொல்றாங்கன்னா keyword arguments வச்சு தான் நீங்க என்ன பண்றீங்கன்னா function definition நீங்க கால் பண்றீங்க. அப்படி function definitionல இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றப்போ parameter name தான் நீங்க வச்சு யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கற சொல்லிருக்காங்க. ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப பாருங்க, இதுல அடுத்தது இன்னொரு பாயிண்டே அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படிங்கிறப்போ இதுல இம்ப்ராப்பர் ஆர்டரை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். ஆனா ப்ராப்பரா நீங்க பேராமீட்டர் நேம் வச்சுதான் நீங்க ஃபங்க்ஷனை கால் பண்றீங்க. நீங்க ஆர்டரை கூட சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஒவ்வொரு எக்ஸாம்பிளா நம்ம பார்த்துட்டு போலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல டெஃப்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிரிண்ட் டேட்டாங்கிறதா உங்களுடைய ஃபங்க்ஷன் நேம். இந்த பிராக்கெட்ல கொடுக்கறது தான் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன்னா பேராமீட்டர் நேம்ஸ். இப்போ இந்த பேராமீட்டர் நேம்ஸ்ல ஒரே ஒரு பேராமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பேராமீட்டர் நேம் என்னன்னா வெறும் நேம் மட்டும்தான். அதுக்கப்புறம் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கோலன். இது சின்டாக்ஸ் படி நம்ம கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டேட்மெண்ட். இது மூணுமே ஒரே டேப் ஸ்பேஸ்ல இருக்கு. இந்த மூணுமே இந்த பிரிண்ட் டேட்டாங்கிற ஃபங்க்ஷனோடையது. ஓகேவா? ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல எக்ஸாம்பிள் 1 கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பிரிண்ட் பண்றோம். செகண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நேம் கோலன் வரைக்கும் பிரிண்ட் ஆகி அடுத்தது பேராமீட்டர் நேம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூ தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்க பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்ம இதையே டபுள் கோட்ஸ்ல நம்ம கொடுக்கல. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ரிட்டர்ன் வந்து எந்த எக்ஸ்பிரஷனோ எதுவும் நம்ம ரிட்டர்ன் பண்ணல. ஜஸ்ட் இது எண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷனுக்காக ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நவ் யூ கேன் கால் பிரிண்ட் டேட்டா ஃபங்க்ஷன். இது முன்னாடி ஹேஷ் சிம்பிள் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கமெண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரியணுங்கிறக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிரிண்ட் டேட்டா ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல அவங்க கொடுக்குறாங்க. எப்படின்னா பிரிண்ட் டேட்டா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நேம் நம்ம கொடுத்துட்டோம். அடுத்தது பேராமீட்டர் நேமை கொடுத்து ஈக்குவல் டு இந்த ஈக்குவல் டு சைனை யூஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட வேல்யூவை கொடுக்கணும். தட் இஸ் ஆர்குமெண்ட்ஸ். உங்களுடைய வேல்யூவை நீங்க கொடுக்கணும். அப்போ இங்க வேல்யூ என்ன கொடுத்துருக்கீங்கன்னா ஜிஷான். இது ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கிறங்காட்டிக்கு நம்ம டபுள் கோட்ஸ்ல கொடுத்துட்டோம். அப்போ இந்த இடத்துல இதுதான் என்னன்னா ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட். இதை யூஸ் பண்ணி இப்போ என்ன ஆகும்னா பிரிண்ட் டேட்டா ஃபங்க்ஷனுக்கு போகும். ஆனா நேமுக்கு நம்ம என்ன வேல்யூவை பாஸ் பண்ணி அனுப்புறோம்? ஜிஷான் அப்படிங்கிறது. ஸோ ஜிஷான் தான் உங்களுக்கு என்னன்னா நேமுங்கிற இந்த பேராமீட்டருக்குள்ள இருக்கும். ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? எக்ஸாம்பிள் 1 கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகி அடுத்தது நேம் கோலன் வந்து நேம்ல என்ன இருக்கு? ஜிஷான்னு இருக்கு. அது உங்களுக்கு பிரிண்ட் ஆகிறத அவங்க அவுட்புட்டா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸாம்பிள் 1 கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் நேம் ஜிஷான். ஓகே, இதே நம்ம கீழே கொடுக்குறோம். நான் நேம்க்கு வந்து டேனின்னு கொடுத்துட்டேன். இப்போ பிரிண்ட் டேட்டால நேம் ஈக்குவல் டு டேனின்னு கொடுத்தங்காட்டிக்கு ஈக்குவல் டு சிம்பிளை கொடுக்கணும், மறந்துடாதீங்க. இதை யூஸ் பண்ணி தான் பேராமீட்டர் நேம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்றீங்க உங்களோட வேல்யூவை கொடுக்குறீங்க. இந்த மாதிரி இப்படி பேராமீட்டர் நேம் கொடுத்து கொடுக்குறங்காட்டிக்கு தான் இதையே ஒரு கீயா யூஸ் பண்ணி இந்த வேல்யூவோடைய கீயா யூஸ் பண்ணி அது கரெக்டா அந்த பேராமீட்டர் நேம்ல போய் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த வேல்யூ அசைன் ஆகுது. ஓகே, இதையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதையை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னு பிரிண்ட் ஆகி அதுக்கப்புறம் நேம் கோலன்னு வந்து நம்மளோட நேம்குள்ள என்ன வேல்யூ இருந்தது? டேனின்னு இருந்தது. ஸோ டேனிங்கிறது உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, அடுத்தது அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இப்போ இன்கேஸ் நீங்க ஃபங்க்ஷன் கால் பண்ற இடத்துல பேராமீட்டர் நேமை தப்பா அடிச்சிட்டிங்கன்னா மேலே இருக்கக்கூடியது நேம்னு இருக்கு, கீழே பாருங்க நேம் 1ன்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா கம்பல்சரி என்ன வரும் அப்படின்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எரர் தான் வரும். ஏன்னா நேம் 1 நம்ம கொடுத்துட்டோம். ஆனால் மேலே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல பேராமீட்டருடைய நேம் என்னது? வெறும் நேம் மட்டும் இருக்கு. ஸோ இது எரர் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்மளும் அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். இங்கே நேம் 1ன்னு கொடுத்துட்டோம். ஆனால் மேலே என்ன இருக்கு? நேம்னு இருக்கு. அப்போ உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறப்ப பாருங்க என்ன வருதுன்னு. கம்பல்சரி உங்களுக்கு பிரிண்ட் டேட்டா காட் அன் அன்எக்ஸ்பெக்டட் கீவேர்ட் ஆர்குமெண்ட் தட் இஸ் நேம் 1 அப்படின்னு வந்திருக்கு. நம்மளுடைய நேம் 1ல தான் டேனின்னு இருக்கு. ஆனால் மேலே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் என்ன இருக்கு? நேம்னு இருக்கு. ஓகே, ஸோ எப்பவுமே கரெக்டாக ப்ராப்பராக நீங்க மேட்ச் ஆகிற மாதிரி நேம் பேராமீட்டர் நேம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததுல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஆர்டரை சேஞ்ச் பண்ணி கூட கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம டெஃபினிஷன்ல பார்த்தோம். இப்போ 2 வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேம் ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க பிரிண்ட் டேட்டால நேம் ஏஜ்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 3 கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஆல்ரெடி 2 இருந்தது, இப்போ 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் நேமையும் பிரிண்ட் பண்ணிடுறீங்க, அப்புறம் ஏஜையும் பிரிண்ட் பண்ணி இப்போ கால் பண்ற இடத்துல பாருங்க பிரிண்ட் டேட்டால ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஏஜை கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் நேமை கொடுக்குறீங்க. ஓகேவா? ரெண்டுமே ஈக்குவல் டு சிம்பிள். இடையில வந்து செப்பரேட்டருக்காக கமா யூஸ் பண்ணியிருக்கிறோம்.
இப்போ இதே ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன கொடுக்குறீங்களோ அது ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் நேமுக்கு போய் உங்களுக்கு அசைன் ஆகும். செகண்ட் வேல்யூ என்ன கொடுக்குறீங்களோ அடுத்தது செகண்ட் பேராமீட்டர் நேம் நீங்கள் என்ன கொடுத்துருந்தீங்களோ அதுக்கு அசைன் ஆகும். ஆனால் இங்கே கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸை பொறுத்தளவு நீங்கள் பேராமீட்டர் நேம் கொடுத்து அதுக்கப்புறம் வேல்யூ கொடுக்குறாங்காட்டிக்கு நீங்கள் வந்து ஆர்டரை சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் அது ஒன்றும் தப்பு கிடையாது. கரெக்டாக என்ன ஆகும் அதுக்கு அந்தந்த பேராமீட்டரில் போய் அசைன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆர்டரை கூட சேஞ்ச் பண்ணி உங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்மளும் அதே மாதிரி பண்ணி பார்க்கலாம். இப்போ நேம் கமா ஏஜ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். அடுத்தது இங்கே இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துட்றேன். பிரிண்ட் அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கோட்ஸுக்குள்ள ஏஜ். ஓகே, ஏஜ் கோலன் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். கம்மா கொடுத்து ஏஜ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம். க்ளோஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நேம் ஒன்றுங்கிறத எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஏஜ் தான் கொடுக்குறோம். ஸோ ஏஜ் ஈக்குவல் டு 16 கொடுத்து கமா கொடுத்துட்றேன். ஓகேவா, கமாங்கிறது எதுக்காக அப்படின்னா இது செப்பரேட்டருக்காக. இது என்ன பண்ணியிருக்கிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஏஜுக்கு தான் பேராமீட்டருக்கு தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா வேல்யூ கொடுத்துருக்குறோம், செகண்ட் நேம் கொடுத்துருக்குறோம். ஆனால் நீங்கள் பேராமீட்டர் நேம் வச்சு வேல்யூ கொடுத்தங்காட்டிக்கு ஃபர்ஸ்ட் நேமுக்கு என்ன ஆயிரும் டேனிங்கிறது அசைன் ஆயிருது, ஏஜுக்கு வந்து 16ங்கிறது கரெக்டாக போய் அசைன் ஆயிருது மேட்ச் பார்த்து. ஆனால் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் ஃபஸ்ட்டு எதை தான் நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க, நேம் இப்போ ஃபஸ்ட்டு கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகி அடுத்தது நேமை தான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறீங்க, அடுத்தது ஏஜ் பிரிண்ட் பண்ணுறீங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிறப்போ ஃபஸ்ட்டு எப்படியே வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னு வந்துருச்சு, நேம் கோலன் டேனி, அடுத்தது ஏஜ் வந்து 16. ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸில் நீங்கள் பேராமீட்டர் நேம் வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வேல்யூஸை கொடுக்குறீங்க. ஸோ ஆர்டரை சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் அது வந்து தப்பு கிடையாது. கரெக்டாக உங்களுடைய பேராமீட்டர் நேம் படி அது அசைன் ஆயிரும். அப்புறம் ஃபங்க்ஷனில் நீங்கள் எப்படி வந்து நீங்கள் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகி ஃபஸ்ட்டு எது பிரிண்ட் ஆகணுமோ அந்த ஃபங்க்ஷன் படி உங்களுக்கு என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆகும். இப்போ ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம நேமை பிரிண்ட் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் ஏஜ் பிரிண்ட் பண்ணியிருந்தோம். அதனால் ஃபஸ்ட்டு கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னு பிரிண்ட் ஆகிட்டு அப்புறம் நேமு அதுக்கப்புறம் ஏஜ்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டோடைய டைப்பை அடுத்த வீடியோவில் அடுத்த ஃபங்க்ஷன் டைப் ஆர்குமெண்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.